ஹாய் நண்பா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இப்போ என்ன லான்ச் ஆயிருக்குன்னா ஆண்ட்ராய்டு 9.0 லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு 9.0 நமக்கு வந்து ஸ்டெபிளாக இல்லாமல் நமக்கு ட்ரையல் வெர்ஷனில் ரோம் மாதிரி லான்ச்சராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற இந்த லான்ச்சரை உங்கள் ஃபோன்லேயே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச்சரை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த லான்ச்சரை பற்றின ரிவ்யூ, அந்த லான்ச்சரோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண பண்ணுறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பி லான்ச்சர் அப்படின்னு உங்களோட ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆண்ட்ராய்டு 9.0 ட்ரையல் வெர்ஷன் இது உங்களுக்கு பேசிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க இந்த வெர்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிற அட்டகாசமான ஃபியூச்சர் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஃபியூச்சர் ஹைட் ஆப்ஷன் நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சைட் பார் ஆப்ஷன் சைடில் எல்லாமே இருக்குது. அதோட நமக்கான சிபிஓ மற்றும் பேட்டரியோட எல்லாமே சைட்லேயே வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸுக்குள்ளே போனாலே இதோட செட்டிங்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு டிஃபால்ட் லான்ச்சராக மாற்றணும். ஸோ டிஃபால்ட் லான்ச்சராக மாற்ற நம்மளோட ஸ்க்ரீனில் லான்ச்சரில் போய்ட்டு நம்மளோட டிஃபால்ட் லான்ச்சராக வச்சாச்சு. ஸோ டிக்கெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த லான்ச்சரை ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைம் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பே பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் நம்ம ஃபோனில் இருக்க டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இதில் வந்துடுது நமக்கு. ஸோ இதில் விட்ஜெட் டிராவர் யூஐ எனபிள் ஸ்விப் கூகுள் நவ் எனபிள் இன்ஃபீல்டிங் ஸ்க்ரோலிங் ஹைட் ஸ்டேட்டஸ் பார். ஸோ எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இதில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபியூச்சருமே இதில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராவர் டாக் அண்ட் ஃபோல்டர் தீம் லுக்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணிக்கலாம், ஐக்கான லேபிளை சைஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டு செலக்ட் ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட் வைக்கலாம், நம்ம இதை ரூட் பண்ணாமலே ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஸோ கெஸ்டர் ஆக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வெட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைமுக்கு மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபியூச்சர் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அபவுட் சப்போர்ட்டில் போனோம்னா அபவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் தரப்பிலான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் பி லான்ச்சர் ஆண்ட்ராய்டு 9.0 பி ஸ்டைல் லான்ச்சர். ஸோ இது பேஸ் ஆன் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு லான்ச்சர் கோட் ஹைலி கஸ்டமைசேஷன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஸ்டைல் ஹோம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆண்ட்ராய்டு 4.2 பிளேசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இது கூடிய விரைவில் பக் ஃபிக்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அப்ளிகேஷனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். அதோட அப்ளிகேஷனோட வியூவிங் பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வியூவிங் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட வியூவிங் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லுக் மற்றும் பேசிக்காக நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 யூஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒரு எக்கச்சக்கமான லுக்ஸ் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்பீடு எல்லாமே பக்காவாக இருக்குது. கீழேருந்து ஏற்றி விட்டாலே போதும் நமக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் சைடில் எழுத்தா நமக்கு இதில் சொல்லவே வேணாம், பல ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபேவரட்ஸில் போய்ட்டோம்னா நம்ம ஃபேவரட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், நமக்கு வேண்டியதை இதில் வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த நமக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெர்ஷன் இருக்கும். இதோட ஸ்டெபிள் ரோம் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களோட லான்ச்சர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பக் ஃபிக்ஸ் வந்து எரர் இருந்துச்சு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எரர் இருந்துச்சுன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட பக் ஃபிக்ஸ் கூடிய விரைவில் அப்டேட் கிடச்சிரும். அவங்க டெவலப்பர் சொன்னது வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டிங் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, டெவலப்பர் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கூடிய மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் முழுமையான தகவல் அளிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை பார்த்தினா ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது அப்டேட்ஸ்களுடன் தொடர்ந்து தினம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஃப்ரீடெக் சேனல்.